வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீத புத்தகங்களில் இருக்கின்ற வசனங்கள் எப்போதுமே நம்மை உற்சாகப்படுத்தும், கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழிகாட்டும், நம் நம்பிக்கையை அதிகரிக்கும். 85ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் அருமையான கடவுளின் வார்த்தைகளை காணலாம். கர்த்தர் நன்மையானதை தருவார். எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கும் வசனம்! ஆம், நம் கர்த்தர் நமக்கு நன்மைகளை கொடுக்கின்றவர். இதற்கு முந்திய வசனங்களில் நம் சிறையிருப்பை திருப்புகிறார், அக்கிரமங்களை மன்னிக்கிறார், பாவங்களை மூடுகிறார், சமாதானம் தருகிறார். ஆம், கர்த்தர் தரும் நன்மைகளை வேறு யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. சிறையிருப்பை போல ஏதாவது காரியங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை கட்டாயம் விடுவிப்பார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கின்றோம். யோசபாத்திற்கு எதிராக மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர் வந்தார்கள். யோசபாத் பயந்து கடவுளை தேடினார். அற்புதமாக கடவுள் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார், காப்பாற்றினார். எதிரிகள் ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்பி மாண்டார்கள். யோசபாத்தும் ஜனங்களும் வெற்றி பெற்றார்கள். 3 நாட்கள் அவர்களை கொள்ளையிட்டார்கள். ஆம், சிறையிருப்பின் நெருக்கடி பெராக்காவாக மாறியது. ஆம் அன்பானவர்களே, கடவுள் நன்மைகளை தருகிறவர். உங்கள் சிறையிருப்பையும் கட்டாயம் மாற்றுவார். முந்தின 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்திலே உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நன்மைகளை பெற வழி அவரை அண்டிக் கொள்ளுவதே. உத்தமர்களாக மாற நம்மை அவரிடம் அர்ப்பணிப்பதே. யோசபாத் பயந்தாலும் கடவுளிடம் வந்தார். கடவுள் அவரை கைவிடவில்லை, நம்மையும் கைவிட மாட்டார், நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.